ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. சிவனே பரபிரம்மம். மிகுந்த கருத்தோடு ஜெயந்தன் ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு நாள் சபையிலே அமர்ந்திருந்த போது அருகிலே வீற்றிருந்த ஆச்சாரியரை பார்த்து, சுவாமி, எனக்கு ஒரு விஷயத்தை தாங்கள் விளக்க வேண்டும். 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் பிரம்மனும் பரந்தாமனும் சூரபத்மனால் துன்பங்களை அடைந்து தங்கள் கௌரவங்களை இழந்து நின்றார்கள் அன்றோ? அதற்கு காரணம் என்ன? சூரனுடைய பராக்கிரமம் ஒன்றே காரணமாக இருக்காது என்று எனக்கு தோன்றுகிறது. தயவுசெய்து என் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று கேட்டான். ஜெயந்தா, முன்னர் தட்சன் ஈசனை விலக்கிச் செய்த யாகத்திலே தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்ட தவறே அதற்கு காரணம். அதை கேட்ட ஜெயந்தன் அந்த வரலாற்றை விரிவாக கேட்க விரும்புவதாக சொன்னான். பிரம்மலோகத்தில் ஒரு நாள் நான்முகன் முனிவர்களும் தேவர்களும் சூழ சபையிலே வீற்றிருந்தார். அவருடைய மானச புத்திரர்கள் 10 பேர்களில் மூத்தவனான தட்சனும் அமர்ந்திருந்தான். அவன் தந்தையான பிரம்மனை நோக்கி, தந்தையே, தேவர்களுக்கு தலைவரும் ஞானத்தில் முதன்மை பெற்றவரும் அனைவரிலும் உயர்ந்தவரும் அழியாதவரும் சகல ஜீவராசிகளிலும் காணப்படுபவனும் ஆன முழுமுதற் கடவுள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். நான்முகன் அவனை பார்த்து, குமாரா, ஒரு சமயம் நானும் மாதவனும் எங்களுக்குள் யார் பரம்பொருள் என்று ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது ஜோதி ஸ்வரூபமாக எங்களிடையே தோன்றி அடிமுடி காண முடியாது நின்ற ஈசன் அவரே யாவருக்கும் மேலான முதற் கடவுள் ஆவார் என்று சொன்னான். அப்போது தட்சன், படைத்தல் காத்தல் ஆகிய 2 தொழில்களையும் புரியும் தாங்களும் விஷ்ணுவும் பரம்பொருளாக இல்லாது அழித்தல் தொழிலை புரிகின்ற சிவபெருமானை பரம்பொருள் என்று கூற காரணம் என்ன என்று கேட்டான். நான்முகன் மைந்தனை நோக்கி, தட்சா, வேதங்கள் கூறும் உட்பொருளை நீ அறியவில்லை. என்னையும் விஷ்ணுவையும் இந்திராதி தேவர்களையும் சகல ஜீவராசிகளும் கூடிய அண்ட சராச்சரங்களையும் படைத்தவர் சிவனே. அவரே இறுதி காலத்தில் எல்லா உயிர்களையும் தன்னுள் ஒடுங்குமாறு அழித்து பின்னர் மறுபடியும் உண்டாக்குகின்றார். தேவர்களைப் போல எங்கள் இருவருக்கும் அழிவு என்பது உண்டு. அந்த பரம்பொருளோ அழிவற்றதாகும். ஈசனுடைய வலது தோளிலிருந்து நானும் இடது தோளிலிருந்து விஷ்ணுவும் தோன்றினோம். படைத்தல் தொழில் என்னிடமும் காத்தல் தொழிலை விஷ்ணுவிடம் அளித்து எங்கள் உயிரோடு ஒன்றி நின்று அவரே எல்லா காரியங்களையும் இயக்கி வருகிறார். எங்களால் நடக்கும் செயல் என்று ஏதுமே இல்லை. அவர் நம்முடைய மனத்தினுள்ளே இருந்து நம்மை இயக்கி வருகிறார். அறியாமல் நாம் மயங்கும் போது நம்மிடையே தோன்றி அருள் புரிகிறார். எள்ளும் எண்ணெயும் போலவும் மணியும் நாதமும் போலவும் மலரும் மணமும் போலவும் ரத்னமும் ஒளியும் போலவும் அவர் உலகம் எங்கிலும் உள்ளும் புறமுமாக நிறைந்து விளங்குகிறார். சகல வேதங்களும் ஆகமங்களும் கலைகளும் அவரிடமிருந்தே உண்டாயின. அவர்தான் எங்களுக்கு அவற்றை உபதேசம் செய்தார். சாஸ்திரம் முதலான கற்ற நீ எங்களையும் ஈசனையும் ஒன்றாக எண்ணியது அறியாமையினால் என்றே சொல்லலாம் என்று கூறினார். தட்சன் அப்போதும் மனத்தெளிவு அடையவில்லை. அவரை பார்த்து மேலும் கேட்டான். ஈசனார் அருளப்பட்ட வேதங்கள் பஞ்சபூதங்களையும் உயிர்களையும் தேவர்களையும் பிரம்மம் என்றே கூறுகிறது. அது ஏன்? மகனே, ஈசனை பற்றி வேதங்கள் அழிவில்லாத முழுமுதற் கடவுள் என்று கூறுகின்றன. இவ்வாறு கூறுவது விதிவாதம் எனப்படும். அவரை தவிர மற்ற தேவர்களையும் உயிர்களையும் பஞ்சபூதங்களையும் வேதங்கள் முதன்மையாக கூறுவதாவது புகழ்ச்சியாகும். அதாவது துதிவாதம் எனப்படும். ஒரு பொருளை புகழ விரும்பும் போது அதன் உண்மையான நிலையையும் விட மேலானதாக புகழ்கிறார்கள். அது போன்றே இதுவும். எந்த பொருளை யார் வணங்கினாலும் அவ்வழிபாடு அனைத்தும் ஈசனையே சென்றடையும். ஆறுகள் பல ஓடினாலும் முடிவில் அவை அனைத்தும் கடலை அடைவது போல வேதங்கள் மற்ற தேவர்களை பற்றி கூறும் புகழ்ச்சியெல்லாம் ஈசனையே அடையும். அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மீண்டும் படைப்பவனும் ஆதி அந்தமற்றவனும் சகல உயிர்களுக்கும் அருள் புரிந்து ஆட்கொள்பவனும் உருவம் இல்லாதவனும் உருவத்தோடு கூடியவனும் அழிவுற்றவனும் முடிவில்லாதவனும் சுத்தனும் அறிய முடியாத ஜோதியாக உள்ளவனும் எங்கும் நிறைந்திருக்கும் ஞானஸ்வரூபியும் அந்த சிவன்தான். அவன் ஏகனாய் விளங்குகின்றான். யாவருக்கும் எல்லா பொருள்களுக்கும் சாட்சியாய் விளங்குகின்றான். ஆண் பெண் என்ற பேதமற்றவன். தன்னை அண்டியவருக்கு வேண்டுவனவற்றை அளிப்பவன் அவனே. உயிர்களாகிய பசுவர்க்கங்களுக்கு அவன் பதியாக நின்று அருள் செய்கிறான். சகல உயிர்களையும் தன்னுள் ஒடுக்கினாலும்
அவர்களிடையே கலந்து நின்றாலும் பிறருடைய குணங்களோடு கலவாதிருப்பவன் அவனே. இன்ன தன்மை வாய்ந்தவன் என்று கூற முடியாது. முழு முதற் கடவுளாகிய ஈசனையும் எங்களையும் ஒன்றாக பாவிப்பது தவறாகும். அவருடைய ஏவலால் அவருடைய பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். ஈசனுடைய கருணையை பெறாமல் முக்தி அடைய முடியாது. ஆகவே ஈசனை தியானித்து அவருடைய திருவடிகளை சரணடைந்து அவருடைய அனுகிரகம் பெறுவாயாக என்று தெரிவித்தார். தந்தையின் அரிய உபதேசம் தட்சனுக்கு ஞானத்தை உண்டாக்கவில்லை. அழியா பதமாகிய முக்தியை அடைய விரும்புவதற்கு பதிலாக தேவர்கள் உள்ளிட்ட அனைவராலும் வணங்கப்படும் உயரிய பதவியை பெறவே ஆசைப்பட்டான். தந்தையை வணங்கி பரமசிவனை குறித்து தவம் செய்ய அனுமதி கேட்டான். பிரம்மன் மானசரோவருக்கு சென்று இறைவனை குறித்து தவம் செய்யுமாறு தட்சனுக்கு தெரிவித்தார். மானசரோவரை அடைந்த தட்சன் அங்கே ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து தவம் செய்ய ஆரம்பித்தான். மழை, வெயில், பனி, குளிர் என்று ஒன்றையும் பொருட்படுத்தாமல் ஐம்புலன்களையும் அடக்கி கடுமையாக தவம் செய்தான். 1000 ஆண்டுகள் சென்றன. தட்சன் செய்த தவத்தால் திருப்தியடைந்த ஈசன் தேவியுடன் ரிஷப வாகனத்தில் அவன் முன்பு தோன்றினார். பிரம்மபுத்திரா, உன் தவத்தால் சந்தோஷமடைந்தேன். நீ வேண்டுவது யாது? தட்சன் இறைவனை தரிசித்து மகிழ்ந்து அவரை நமஸ்கரித்து, பிரபோ, சர்வேஸ்வரா, என்னுடைய ஆணை சகல லோகங்களிலும் செல்ல வேண்டும். தேவர்கள் முதல் எல்லோரும் என்னை வணங்கி என் கட்டளைப்படி நடக்க வேண்டும். உம்மை தவிர வேறு எவரையும் நான் மனத்தால் நினைக்காதிருக்கவும், தேவியர் எனக்கு மகளாக தோன்றவும், அம்மையாரை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஆனந்திக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். நீர் விரும்பிய வரங்களை தந்தேன். நல்ல நெறியில் நீ செல்லும் வரை இந்த வரங்கள் உனக்கு நிலைத்திருக்கும் என்று அனுகிரகித்து மறைந்தார் இறைவன். இறைவன் திருவருளுக்கு பாத்திரமாகி வரங்களை பெற்ற தட்சன் தந்தையை காண விரும்பி அவரை மனத்திலே தியானித்தான். ஈசனை குறித்து தவம் செய்து முக்தியை பெறுவதற்கு பதிலாக தேவர்கள் உள்ளிட்ட சகல லோகங்களும் பணிந்து ஆணையை ஏற்க தட்சன் வரம்பெற்றுள்ளான் என்பதை பிரம்மன் ஞான திருஷ்டியால் அறிந்தார். மகனுடைய போக்கை கண்டு ஒரு கணம் மனம் வருந்தி அவன் இருப்பிடத்தை அடைந்தார். தட்சன் தந்தையை வணங்கி இறைவனிடம் தான் பெற்ற வரங்களை பற்றி கூறினான். பின்னர் தனக்கென்று ஒரு நகரத்தை உண்டாக்கி தர வேண்டுமென அவரை வேண்டினான். அவன் கோரிக்கைப்படி பிரம்மன் தட்சபுரி என்ற பெயரில் அமராவதிக்கும் ஒப்பாக ஒரு நகரத்தை உண்டாக்கி தந்தார். முனிவர்கள் பலவாறு துதித்து ஆசிகள் கூற தட்சன் அந்நகரத்திலே சகல லோகங்களுக்கு அதிபதியாக தன்னை முடிசூட்டி கொண்டான். ஈசனிடமிருந்து தட்சன் பெற்றுள்ள வரங்களை இந்திரனுக்கு எடுத்து கூறிய தேவகுரு பிரகஸ்பதி அப்போதே தட்சபுரிக்கு சென்று அவனை பணிந்து அவன் தலைமையை ஏற்குமாறு தெரிவித்தார். அவ்வாறே இந்திரன் தேவர்களோடு தட்சபுரியை அடைந்து அவனை வணங்கி தங்களை காத்து ரட்சிக்குமாறு வேண்டினான். அசுரர்களுடைய தலைவன் இந்திரனுக்கு பயந்து மேரு பர்வதற்கு ஓடி சென்று பதுங்கியிருந்தான். தேவர்கள் தட்சனை மேலானவனாக ஏற்றுக்கொண்ட செய்தி அசுரகுருவான சுக்கராச்சாரியாருக்கு தெரிந்தது. அவர் மேரு பர்வதத்திலே ஒளிந்திருந்த அசுரமன்னனிடம் சென்று தேவர்களைக் கண்டு, இனி நீ அஞ்ச வேண்டியதில்லை. அவர்கள் தட்சனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்திரனிடமுள்ள பயத்தை விட்டுவிட்டு நீ தட்சனிடம் சென்று பாதுகாப்பை பெறுவாயாக என்றார். அசுரமன்னன் மறைவிடத்தை விட்டு வெளிப்பட்டு தட்சபுரியை அடைந்தான். தட்சனுடைய சபைக்கு சென்று அவனை நோக்கி வணங்கி அவனுக்கு பணிந்து வாழ்வதாகவும் தன்னை காத்து ரட்சிக்குமாறும் வேண்டினான். சூரியன் முதலான கிரகங்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் நாகர்களும் மற்றுமுள்ளோரும் தட்சபுரிக்கு வந்து தட்சனை கண்டு சேவித்து அவன் மலரடிகளை துதித்து நின்றார்கள். அன்று முதல் அவன் பிரஜாபதி என அழைக்கப்படலானான். அவன் ஆணை சகல லோகங்களிலும் சென்றது. தொடரும். நன்றி, வணக்கம்.